கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம இப்போ பலன் பார்க்கல. நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உங்கள் எல்லோருக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அதை ஒட்டி உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியாது. லைஃப்பில் முதல்ல தெரிஞ்சுங்க, ராசியை காட்டிலும் லக்னம் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை நல்லா தெரிஞ்சுங்க. லக்னங்கிறது உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் அந்த ஊரின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நடக்கும். நல்லா லக்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய ஆன்மா, சோல். அதை பேஸ் பண்ணி தான் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு இருக்குது. கடந்த மாதத்துலேருந்து நம்ம லக்ன பலன் போட்டுட்ருக்கோம். இனி வரும் காலங்கள்லேயும் உங்களுக்கு ரெகுலராக லக்ன பலன் போடுவோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. ஆனால் நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. 7ஆம் இடம் அப்படின்னாலே இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, அது சம்மந்தமான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நார்மலாக இருக்கும் இந்த மாதம். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது, பெரிய லெவலில் என்னுடைய தொழில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லை இந்த மாதம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. அதுலேயும் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதனால் பெரிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் பெருசாக வேண்டாம். நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் இருக்கலாம், என்ன அதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு உங்களுக்கு எய்ம் இருக்கும். ஸோ அது பிரகாரம் பண்ணணும்னு நினச்சால் கூட இந்த மாதம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம நம்பி இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஆனால் உண்மையிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, என்னுடைய சொத்து நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இல்லைன்னா அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் நன்மை, ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும். அப்பா மட்டுமல்ல, அம்மாவுடைய நட்பு ஆதரவு உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லாம் லைஃப்பில் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்றை இழந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. லைஃப்பில் ஒரு பிடிமானம் இல்லாமல் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. நான் முதல்லே சொன்ன பிஸ்னஸ் பெருசாக இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலைகள், ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஷன் சர்வீஸில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது இருக்குது. நல்லா அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிங்க. இது வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம்.
இனி வருங்காலங்கள்லேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. வேலையில் நீங்கள் ஏதாவது ரோல் மாறணும், இன்னர் சேஞ்ச் ஆகணும், அல்லது ப்ராஜெக்ட் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நான் வேலையில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படி தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அல்லது மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையில் ஏதோ ஒரு ஏர்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்தால் அதுவே பெரிய விஷயந்தான், சந்தோஷம்தான். இந்த மாதம் அவசியம் இருந்தாலுடைய லோன் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் லோன் வாங்க வேண்டிய, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பட் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இதுவும் இந்த மாதத்தில் நடக்கும். வழக்குகள் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிரிகள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டுமே அல்ல, உங்களுடைய மூத்த சகோதரர்களால், சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை, உங்களுடைய ஆண் நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, யோசித்து செய்யுங்க. லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மாதம் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோற்றம், லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நம்ம கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் கன்னியா லக்னத்தில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து உண்டு. ஏதோ வருமானங்கள் நார்மலாக இருக்கும். அரசியல் வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். அதையும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நட்பலன்கள் அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது அத்தனையுமே கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இம்யூனிட்டி பவர் கம்மி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஃபியூச்சரில். அதனால் டாக்டரை கவனித்து பாருங்கள். இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் நல்ல ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, முழு முதற் கடவுள் விநாயகர் உங்களுக்கு தெரியும், அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான் 14ஆம் தேதி வர்றதுனால சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.